ஜெபம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நேயர்களே? ஜெபம் என்றால் கடவுளிடம் நம் தேவைகளை கேட்பதும் அதை பெற்றுக்கொள்வதுதான் என்பது அநேகருடைய எண்ணம். அது சரிதானா? வாருங்கள், இன்று ஒருவருடைய ஜெபம் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தது என்று பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தின் கருப்பொருள் தானியேலின் ஜெபம் மற்றும் 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம். வேதத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க அத்தியாயங்களிலே இதுவும் ஒன்று. டாக்டர் பிலிப் நியூவெல் இதை மதிப்பிட்டு சொல்லும் பொழுது, இது தானியேல் புத்தகத்தின் மிகச் சிறப்பான அத்தியாயம் மற்றும் முழு வேதத்திலும் மிகச் சிறப்பான அத்தியாயங்களிலே ஒன்று என்று கூறியிருக்கிறார். ஜெபம் என்ற தலைப்பிலே வேதத்தின் 10 சிறந்த அதிகாரங்களை தெரிந்தெடுத்தால் இந்த அதிகாரமும் அந்த பட்டியலிலே சேர்க்கப்படும். தீர்க்க தரிசனத்தின் மிக முக்கியமான 10 அத்தியாயங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிலும் இது சேர்க்கப்படும். முதல் 21 வசனங்கள் தானியேலின் ஜெபத்தை நமக்கு தருகின்றன. மேலும் இறுதி 6 வசனங்கள் 70 வாரங்களின் மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது. முதல் 21 வசனங்களிலே தானியேலின் ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி 6 வசனங்கள் 70 வாரங்களை குறித்த மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது. சரி, இப்பொழுது தானியேலின் ஜெபத்தை பார்ப்போம். தானியேலின் இந்த ஜெபம் உண்மையில் ஒரு ஜெப வாழ்க்கையின் உச்சகட்டமாகும். தானியேல் புத்தகத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சாரின் கனவை கற்றுக்கொள்ள தானியேல் தனது நண்பர்களோடு ஜெபித்தார். மேலும் அவர் எல்லா வழிகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் ஒரு ஜெப மனிதராக இருந்து வருகிறார். இந்த அத்தியாயத்திலே உள்ள ஜெபம் அவரது ஜெப வாழ்க்கையின் வடிவத்தை நமக்கு கொடுக்கிறது மற்றும் ஜெபத்தின் நிலைமைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஜெபம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியை இங்கே நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நோக்கமுள்ள திட்டமிடல். தானியேலுக்கு ஜெபம் தற்செயலான விஷயமாக இருக்கவில்லை. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று எழுதியிருக்கிறார். ஜெபம் என்பது வெறும் வீண் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுவதோ அல்லது நல்ல இலக்கணங்களுடன் கூடிய அழகான சொற்றொடர்களை ஒன்றாக இணைப்பதோ அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறியது ஞாபகம் இருக்கிறதா? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக நேரம் ஜெபிப்பதுதான் ஜெபம் என்று நினைப்பவர்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அல்லது அஞ்ஞானிகள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். நமது ஜெபமும் எவ்வளவு நீண்ட ஜெபம் என்பது முக்கியமல்ல. இங்கே தானியேலின் ஜெபத்தை கவனிக்கும் பொழுது அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு செய்யப்படும் ஒரு காரியமாயிருக்கிறது. தானியேல் உபவாசத்தோடும் ரெட்டுடுத்தியும் சாம்பலோடும் ஜெபித்தார். இது வெளிப்புற காட்சிக்காக அல்ல, மாறாக அவரது இருதயத்தின் நேர்மையை வெளிப்படுத்துகிறதாக இது செய்யப்பட்டது. இன்று இது போன்ற ஜெப கூட்டங்களை அதிகம் காண முடிகிறதில்லை. ஜெபம் முடிந்த பின் உணவு கொடுக்கப்படுவதால் பலர் ஜெபத்திலே இன்றைக்கு பங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்தை குறித்து மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மத்தேயு 6:16 முதல் 18ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று பெரிய விளம்பர பலகைகள் வைத்து ஜெபிப்பதை விட வெளியே தெரியாமல் சிறு சிறு கூட்டங்களாக கருத்தோடு உபவாசித்து ஜெபிப்பது மிக சிறந்ததாகும். மூன்றாவதாக சரியான தெளிவோடு தானியேல் ஜெபிக்கிறார். தனது வார்த்தைகளிலே வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பேசினார். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு முறை ஒரு ஜெப நேரத்தில் ஒருவர் மிக அதிகமான தேவையற்ற வார்த்தைகளை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வயதான பெண் அருகிலே போய் மெதுவாக அவருடைய சட்டையை பிடித்து லேசாக இழுத்து, சகோதரரே, அவரை அப்பா என்று அழைத்து எதையாவது கேளுங்கள் என்று கூறினார்கள். ஆம், தேவனிடத்தில் பேசும்பொழுது சுற்றி வளைத்து நாம் பேச தேவையில்லை.
நேரடியாக நாம் சொல்ல மனதிலே நினைப்பதை அவரிடத்திலே சொல்லலாம். அவருக்கு முகவுரை முடிவுரை எல்லாம் தேவையில்லை. அவர் நம் உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான்காவதாக தானியேலின் ஜெபத்தை வல்லமை உள்ள ஜெபம் என்று சொல்லலாம். ஏனென்றால் தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கான பதில் வருகிறது. காபிரியேல் தூதன் தோன்றி சில விளக்கங்களை கொடுக்கிறான். தானியேல் தன் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொண்டார். இதைத்தான் 1 யோவான் 5:14 நாம் வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஐந்தாவதாக, தனிப்பட்ட ஜெப நேரத்தில் இவர் பொது ஜெப கூட்டத்தை அழைக்கவில்லை. அவர் தனிப்பட்ட முறையிலே ஜெபித்தார். அவருடைய இந்த ஜெபம் 3 நிமிடங்கள் தான் நீடிக்கும். இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் தனிப்பட்ட முறையிலே ஜெபித்தார். உதாரணமாக யோவான் 17 பதிவு செய்யப்பட்டுள்ள அவருடைய ஜெபமும் 3 நிமிடங்கள் தான் நீளமானது. தனிப்பட்ட ஜெபத்திலே அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் பொழுது பொது ஜெப கூட்டத்தை அழைக்க விரும்புகிறவர்கள் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். ஆறாவதாக, தானியேலின் ஜெபம் முழுமையான ஊடுருவலின் ஜெபம் என்று சொல்லலாம். கடவுளின் சிம்மாசனத்திற்கு விண்வெளியில் ஊடுருவும் ஒரே சக்தி ஜெபம் மட்டுமே. சர் ஐசக் நியூட்டன் ஒரு முறை ஒரு தொலைநோக்கியை எடுத்து அருகில் உள்ள நட்சத்திரத்தை பார்க்க முடியும். ஆனால் தொலைநோக்கியை கீழே வைத்துவிட்டு முழங்காலில் நின்று வெளிப்புற வானங்களை ஊடுருவி கடவுளின் சிம்மாசனத்திற்கு முன் நிற்க முடியும் என்று கூறியிருக்கிறார். ஏழாவதாக, தானியேலுக்கு ஜெபம் என்பது ஆன்மீக வேதனையில் ஆத்மாவின் உண்மையான பயிற்சியாகும். அத்தகைய ஜெபம் கடினமான ஒரு பணிதான். அதற்கு முயற்சி, சகிப்புத்தன்மை மற்றும் பாடுகள் தேவையானதாக இருக்கிறது. சரி, தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் கற்றுக்கொள்வோம். தானியேல் 9 1 வசனம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எழும்புகிற 2 கேள்விகள் உண்டு. இந்த தரியு யார்? அவனுடைய காலம் எது? மேதியனாய தரியு என்று சொல்லும் பொழுது உலக சரித்திரத்தின்படி சயாக்சரஸ், அதாவது உண்மையில் இவன் 2ஆம் சயாக்சரஸ் என்று கூறலாம். தானியேல் 5:31 வசனத்திலேயும் இவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தரியு என்பது ஒரு அரசாங்க உயர் பதவியை குறிக்கும் பெயராயிருக்கிறது. ராஜா, சீசர், மாமன்னன், பார்வோன் என்று சொல்லப்படுவது போல தரியு என்பதும் ஒரு பதவியின் பெயராயிருக்கிறது. இது தவிர அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உண்மையான பெயரும் இருந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற சரியான காலத்தை குறித்து பலர் மத்தியிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நியூவெல் என்பவர் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 538ஆம் ஆண்டு இது நடந்தது என்கிறார். குல்பர் என்பவர் கூறும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 536வது ஆண்டு என்று சொல்கிறார். இந்த 2 வருடங்களில் எந்த வருடமும் அவைகளின் பின்னணியத்தை பார்க்கும் பொழுது சரி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த மனிதன் கிறிஸ்துவுக்கு முன் 538ஆம் ஆண்டிலே பாபிலோனை கைப்பற்றினான். தானியேல் 9 வசனம் பாருங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். இது தரியு அரசாண்ட முதல் ஆண்டாகும். மற்றும் ஒரு உலக அளவிலான ராஜ்யம் உருவாவதை தானியேல் இப்பொழுது பார்க்கிறார். எதிர்காலத்தை குறித்த அவர் வியந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தனது சொந்த ஜனங்களை குறித்து அவர் சிந்திக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை தானியேல் கவனமாக படிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் கற்றுக்கொள்கிறார். எரேமியா தான் இஸ்ரவேலருடைய சிறையிருப்பு 70 ஆண்டுகள் இருக்கும் என்பதை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே இந்த காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 537வது ஆண்டு என்று நாம் கூறலாம். இந்த நேரத்திலே தானியேலுக்கு 85 முதல் 90 வயதுக்குள் இருந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் 606ஆம் ஆண்டிலே அவர் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். அப்பொழுது அவருக்கு வயது 17. இவ்வாறு கூறும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன 70ஆம் ஆண்டு நினைவிற்கு வருகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் தங்களது சொந்த தேசத்திற்கு திரும்பி போவதற்கான வாய்ப்பு உண்டாகும் காலம் அது. தானியேல் தனது சொந்த ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார். அவர் அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் தனது ஜனங்களை குறித்த கரிசனையோடையே கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எந்த பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் வாழும் காலத்திலே உள்ள மக்களை குறித்தும் நாம் கரிசனை உள்ளவர்களாக வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம்.
தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே அவர் கண்ட தரிசனத்தில் அவர் அறிந்து கொண்ட அந்த சின்ன கொம்பாகிய அந்தியோகஸ் எபிபனஸை குறித்து சற்று அதிர்ச்சி அடைந்தவர்களாகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் வந்து தானியேலின் ஜனங்களை கஷ்டப்படுத்த போகிறான், தேவாலயத்தை அசுசிப்படுத்த போகிறான். இது எல்லாமே தானியேலை கலங்க பண்ணியது. இங்கே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், வேத வசனங்களை கருத்தாய் படித்த தானியேலை அது ஜெபத்திற்கு நேராய் வழி நடத்தியது. தேவனுடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சரி, தானியேல் வாசித்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். கவனித்தீர்களா? மேலும் எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் வாழ்க்கையிலே சுமார் 70 ஆண்டு காலமாக தானியேல் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எத்தனையோ முறை வாசித்திருப்பார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 70 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது 70 ஆண்டுகளை குறித்தும் மனதிலே வைத்திருந்தார். பூமியிலே இயேசு தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன் இஸ்ரவேல் ஜனங்களும் 70 வார காலங்கள் சோதிக்கப்பட போகிறார்கள். சரி, தானியேலின் ஜெபத்தை நாம் கவனிக்கும் பொழுது இன்றைய ஜெபங்களுக்கும் தானியேலின் ஜெபங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்கலாம். வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உபவாசம் செய்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு சேவையாக கொடுக்கப்படவில்லை, அது எதிர்பார்க்கப்படுவதற்கு மேலான ஒரு காரியம். ஆதி திருச்சபையிலே பலர் உபவாசித்து ஜெபித்தார்கள். கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுதும் 2 கொரிந்தியர் 11:27 அவர் என்ன சொல்கிறார்? பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இது மட்டுமல்ல, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யாக்கோபு ஜெபித்தது போல தானியேலும் விடாப்பிடியாய் தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். மேலும் தானியேலின் ஜெபம் தனிப்பட்ட ஒரு ஜெபம். தானியேலை குறித்தும் அவரது ஜனங்களை குறித்ததுமானது அந்த ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் நன்றாக படிப்பீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய என்ற வார்த்தைகளைத்தான் நாம் அதிகம் பார்க்க முடியும். இந்த ஜெபத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை 45 இடங்களிலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது எப்படி நேபுகாத்நேச்சார் நான் என்னுடைய என்று பெருமையானவர்களை பேசினான் என்றும் சிந்தித்தோம். ஆனால் இங்கே தனிப்பட்ட விதத்திலே தானியேல் பயன்படுத்திய வார்த்தைகளின் தொடர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது மிகவும் வித்தியாசமானது. இது தானியேலுடைய மனத்தாழ்மையை, பாவ அறிக்கையை தெளிவாக காட்டுகிறது. நேபுகாத்நேச்சார் அந்த வார்த்தைகளை பெருமையோடு பேசினான். ஆனால் தானியேல் கர்த்தர் முன் தன்னை தாழ்த்தி இந்த வார்த்தைகளை கூறுகிறார். தானியேல் கர்த்தர் முன் முகங்குப்பர் விழுந்து ஜெபிக்கிறார். தேவனுடைய குணநலன்களை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் தேவனோடு கூட தனிப்பட்ட உறவுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே தானியேலை போல என் தேவன் என் கர்த்தர் என்று நாம் கூற முடியும். தனது பாவ அறிக்கையை துவங்க முன் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசுகிறார். தேவன் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தேவன், தேவன் மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்பதை அறிக்கை செய்கிறார். நீங்களும் கூட உங்கள் ஜெப நேரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறீர்களோ அதை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து அதை அறிக்கை செய்து அவருடைய நீங்கள் செல்லுங்கள். தேவனாய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை காக்கிறவர். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிறவராயும் இருக்கிறவர். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். இப்படி அவருடைய குணநலன் இருப்பதால் தான் இம்மட்டும் இஸ்ரவேல் தேசம் இருந்து வருகிறது.
அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மட்டுமே இப்பொழுது நாமும் அவரிடம் கடந்து செல்ல முடிகிறது. அவருடைய இரக்கத்தினாலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம் தேவன் கிருபை நிறைந்தவர். அதே நேரத்தில் நாம் காரியத்திலே கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்திலே கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சரி, தானியேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்த ஜனங்களோடு கூட தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் தானியேல். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்ததே அவர்களின் சிறையிருப்பிற்கு காரணம். இதை தானியேல் தனது பாவ அறிக்கையிலே மிக தெளிவாக உச்சரிக்கிறார். ஒவ்வொரு பாவத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்களுக்கு உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம், பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் செய்தோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் என்று குறிப்பாய் ஒவ்வொன்றாய் தானியேல் பாவ அறிக்கை செய்கிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நமது பாவ அறிக்கையும் இவ்வாறு தெளிவானதாக இருக்க வேண்டும். பொதுவாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்வதை விட, ஆண்டவரே, இந்த காரியத்திலே இந்த விதமாய் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். உங்கள் மனைவி உங்களை கடைக்கு அனுப்பும் பொழுது பல சரக்கு வாங்கி வாருங்கள் என்று கூறுவதில்லை. மிக தெளிவாக எந்தெந்த பொருட்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல நம்முடைய பாவ அறிக்கையும் குறிப்பானதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே அல்லது நேற்று அல்லது கடந்த மாதம் இந்த இடத்திலே இப்படி பேசிவிட்டேன், இப்படி நான் செய்து விட்டேன், இப்படி நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்போமா? பாவங்கள் எல்லாம் எத்தனை அசுத்தமானது, அருவருப்பானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்றாலும் அதை அவரிடத்திலே உண்மை என்று நாம் தனிப்பட்ட விதத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. எல்லா இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது அருகில் இருப்பவர்களையும் தூரத்தில் இருப்பவர்களையும் இது குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு கோத்திரமும் முழுவதும் தொலைந்து போகவில்லை. சில கோத்திரத்தார் தானியேலுக்கு அருகிலே இருந்தார்கள், சில கோத்திரத்தார் தானியேலுக்கு தூரமாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனிதரும் எருசலேம் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் இந்நாட்களில் இருக்கிறபடியே வெட்கமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய உண்மை நிலைமையை அறிக்கை செய்து அவரிடம் நாம் வர வேண்டும். அவர் இரக்கமுள்ளவர், உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவர், அதே வேளையிலே அவர் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் யார் என்பதை அறிந்தவர்களாக கருத்தோடும் உண்மையோடும் அவருடைய நாம் சேர வேண்டும். அவரே நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற கடவுளாய் இருக்கிறார். தானியேலின் ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்கும் சொந்தமாக்கிக் கொள்வோம். நமது அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்வோம். தொடர்ந்து கவனியுங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால்
அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். இதற்கு முன்வரை தேவனுடைய நீதி நியாயத்திற்கு விரோதமாக எப்படி வெட்கத்துக்குரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை அறிக்கை செய்தார். தேவரிற்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவத்தினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனைக்கு அவர்கள் பாத்திரராக இருந்தார்கள். அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே தேவன் அனுப்பியது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தவறு செய்தார்கள். தேவன் சரியான காரியத்தை செய்தார். இன்றைக்கும் தேவன் சரியான காரியத்தையே செய்கிறார். இந்த என்னுடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் பாவத்தை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுதும், ஆண்டவரே நான் பலவீனமானவன், நான் அந்த சூழ்நிலையிலே இருந்தேன், நான் இந்த சூழ்நிலையிலே இருந்தேன் என்று கூறும் பொழுது உண்மையிலே நாம் பாவம் செய்ததற்கான பழியை கர்த்தர் மேல் போடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் தவறு செய்கிறதாக நாம் கூறுகிறோம். ஆண்டவரே நீர்தான் இதையெல்லாம் சரியாக கவனித்திருக்க வேண்டும் என்பது போல கூறுகிறோம். அவர் உங்கள் மேல் கடினமாக இருந்தது போல கூறுகிறீர்கள். ஆனால் அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் பெற்றுக்கொள்கிறோமே தவிர அநியாயம் எதையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பதில்லை. எனவே நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அது உண்மையாகவே நமது பாவம், நமது குற்றம், நமது தவறு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பலர் கூறுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்றால் அவர்கள் தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் ஒருபொழுதும் தவறு செய்கிறவர் அல்ல, நாம் தான் தவறு செய்கிறோம். ஜெபத்திலே நம் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது தானியேலைப் போல சரியான உணர்வுள்ளவர்களாக வர வேண்டும். தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் சரியான மனப்பாங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவன் முழுவதும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. அதே வேளையிலே அவரது இரக்கத்திற்காக, கிருபைக்காக கெஞ்சும் வரை அவர் நமக்கு செயல்பட போவதும் இல்லை. நம்முடைய பாவங்களுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருக்கும் வரை தேவன் நமக்காக செயல்பட போவதில்லை. எப்பொழுது நாம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று நம்முடைய பாவ ஆசை குறித்து ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தானியேல் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை வாசிக்கிறேன். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவரும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டறலும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தறலும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இதுதான் தானியேலுடைய விண்ணப்பம். தேவனிடத்திலே அவர் கெஞ்சி கேட்கிறார். தேவன் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சித்தார் என்பதை நினைவு கூறுகிறார். தேவன் தமது நீதி நிமித்தமாகவே அதை செய்தார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்தபடினாலே அவ்வாறு செய்யவில்லை. பாருங்கள், யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஜனங்களிடத்திலிருந்து தேவனிடத்தில் சென்ற ஒரே ஒரு காரியம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது.
தங்கள் வேதனைகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தை தான் அவர் கேட்டார். மற்றபடி அவருடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்து, அவர்களது மூதாதையர்களிடத்திலே தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுதலை செய்தார். இப்பொழுது தானியேலும் மீண்டும் கர்த்தர் அவருடைய நீதியினாலே, நியாயத்தினாலே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறார். தேவன் நம்மிடத்திலே தமது இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது நீதி உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இதைத்தான் ரோமர் 3:26 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். தானியேல் எப்படி மிகவும் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார் பாருங்கள். தானியேல் 9:19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேல் கெஞ்சி கேட்கும் வார்த்தைகளின் உச்சகட்டமாக இது விளங்குகிறது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதனாலே ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆம், எதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாய் பதில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். இஸ்ரவேல் மக்கள் மேல் எந்த நன்மையும் இல்லை, தானியேலாய் இருப்பதனாலே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அதற்கு மாறாக தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒன்றுபடுத்தி கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்கிறார். தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதனாலே தேவனுடைய நாமம்தான் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை குறித்தும் தேவனுடைய மகிமையை குறித்தும் கரிசனை உள்ளவராக தானியேல் ஜெபிக்கிறார். இதுவே அவருடைய ஜெபத்திற்கான அடிப்படை. பிரியமானவர்களே, தானியேலின் ஜெபத்தின் பகுதிகளை கற்றுக்கொண்ட நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தானியேலை போல ஜெப வாழ்க்கையை பின்பற்ற ஒரு தீர்மானம் செய்வோமா? கர்த்தர் நம்மையும் அவருடைய உறவிலே எந்தெந்தைக்கும் காத்து கொள்ளத்தக்கதாக அவருடைய கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். தரியு யாருடைய புத்திரன்? தரியு யாருடைய புத்திரன்? ஆப்ஷன் ஏ அகாஸ்வேருவின், ஆப்ஷன் பி நேபுகாத் நேச்சாரின், ஆப்ஷன் சி பார்வோனின். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இன்று நாம் தியானித்த தானியேலின் ஜெபம் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அவரின் ஜெபம் ஆக்ட்ஸ் என்னும் சுருங்கு பதத்தின் வெளிப்பாடு என்று கூறலாம். ஏ என்பது அடோரேஷன் அல்லது தேவனின் நாமங்களை சொல்லி துதிப்பது. சி என்பது கன்ஃபெஷன் அல்லது நமது பாவங்களை அறிக்கையிடுவதாகும். டி என்பது தேங்கிங் அல்லது அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பதாகும். எஸ் என்பது சப்ளிகேஷன் அல்லது அவரை நோக்கி மன்றாடுவதாகும். நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரம் உண்டா? அது எவ்வாறு உள்ளது? குழுவாக ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படியும் இன்று நாம் தியானித்தபடியும் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வேலை உள்ளதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15.